ஹாய் காய்ஸ், வெல்கம் அண்ட் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்துட்டு கெட் ரெடி வித் மீ வீடியோலாம் அவ்வளோ நம்ம போட்டது இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெட் ரெடி வித் மீ வீடியோ. ஸோ எங்கே கெட் ரெடி வித் மீனா நம்ம தளபதி மூவிக்கு எங்கள் மம்மி பார்த்தீங்களா, ஸோ தளபதி மூவிக்கு போகிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஷோ போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஸோ மூவிக்கு போறதுக்காக ரெடி ஆக போறோம். நாளா டக்குன்னு ரெடி ஆயிடுவேன். எங்க மம்மி தான் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. நம்பாதீங்க, நான் வந்து இத போடுவேன், இத போடுவேன், இத போடுவேன். இது 3 தான் என்னோட ஐட்டம். எங்க போனாலும் எனக்கு இது ஒண்ணு மட்டும் தான் ஐட்டம். 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நான் வீடியோ காட்டுறேன். சரி, ஓகே. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அங்க பாத்தீங்கன்னா நான் ஹைப்ரோ பென்சில் வச்சாச்சு. ஹைப்ரோ பென்சில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐலைனர் வைக்கிறேன். எப்படி பேக் போடுறது? இது பேக். இந்த ஆப்ஷன்ல போக முடியாதா? ஓ, அந்த வீடியோல நேத்து நான் போனேன்டி, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, வேற ஏதோ ஆப்ஷன். ஆக்சுவலா நான் ஒரு புது ஃபோன் வாங்கணும். இங்க பாருங்க, நான் காட்டுறேன் இருங்க. சூப்பரா இருக்கு ஃபோன். என்ன ஃபோன் மம்மி சொல்லுங்க பார்க்கலாம். Vivo 40 Pro. V40 Pro சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா எனக்கு நான் வாங்க போன ஐடியா என்ன அப்படின்னா, நான் ஐபோன் 15 ப்ரோ வாங்கலான்ட்டு போனேன். வேணாமாங்க, அதாவது ஐபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சா ஓகே, வாங்குறது இருங்க நம்ம இல்ல ஒரு நிமிஷம் மம்மி. கெட் ரெடி வித் மீ வீடியோ பிஹைண்ட் சீன்ஸ்லாம் எனக்கு பாருங்க இன்னைக்கு, அதையும் நம்ம இன்னைக்கு பாப்போம். சொல்லுங்க மம்மி, ஒரு நிமிஷம் நான் மைக் கொடுத்துறேன், பேசுங்க. அதாவது ஐபோன் அப்படின்றது நல்ல விஷயம், ஓகே. இஎம்ஐல தான் எடுக்க போறேன். ஏன்னா ஆல்ரெடி பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்த போன் பாத்தீங்கன்னா இஎம்ஐல வாங்கியாச்சு, இஎம்ஐ முடிஞ்சிடுச்சு. இப்ப போயிடுச்சு. எங்க மம்மி கிட்ட பிடிச்சதே இல்லை, ஐயோ வந்து ரொம்ப அட்ராக்டிவா வச்சுப்பாங்க. ஆமா, எனக்கு அது நான் வந்து எங்க யார் தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு? ஒரு அக்கா இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அந்த அக்கா வந்து எப்பவுமே எனக்கு சொல்லி கொடுக்குற விஷயம், நம்ம வந்து சோகமா இருந்தாலும் நம்ம கண்ணு தான் காட்டி கொடுக்குமா, நம்ம ஹாப்பியா இருந்தாலும் நம்ம கண்ணு தான் காட்டி கொடுப்போம். அதனால அது வந்து எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாங்க. சாரிங்க, சின்ன வயசுல எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரு, எப்பவுமே நம்ம ஹாப்பியா இருந்தாலும் நம்ம சோகமா இருந்தாலும் நம்ம கண்ணு தான் காட்டி கொடுக்குமா அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அப்ப புரியாது, ஆனா இப்ப புரியுது. எங்க மம்மிக்கு வந்துட்டு ஹேர் டக்கு டக்குன்னு காஞ்சிரும், ஆனா எனக்கு காயறது ஏன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க, உயரம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நானும் ரெடி ஆகணும், எங்க மம்மி ரெடி ஆகும். மம்மி அப்படியே திரும்பி பாருங்க. பாத்துட்டேன். திரும்பி பாருங்க. ஓகே, ஐலைனர் வச்சாச்சு. இப்ப நான் ரெடி ஆகட்டா? இப்போ லிப்ஸ்டிக். என்னோட லிப்ஸ்டிக் எங்க? இன்னொன்னு எங்க? அது இருக்கு. இங்க பாருங்க, இது ரெண்டு தாங்க நான் போடுவேன். எடுத்து வந்து காட்டு வச்சுங்க எப்படி போடுறேன்ட்டு. மம்மி போடுறது ஃபர்ஸ்ட் லிப் லைனர் போட்டு பாருங்க. நான் ஸ்விஸ் பியூட்டியோட போடுறேன்.
ஆனா துணி துவைக்கும் போது டக்கு டக்குன்னு எடுப்போம் பாருங்க, எடுத்து தூக்கி பெட்டு மேல போட்டுருவோம் நாங்க. அது எங்களோட எல்லாரும் லிப்ஸ்டிக் எல்லாம் பிரஷ்ல போடுவாங்க, அதுல போடுவோம். எனக்கு அதெல்லாம் வராதுங்க. கையில எடுத்தோமா அப்ளை பண்ணோமா முடிஞ்சு போச்சு. ஆமா, நம்ம எல்லாத்தையும் வாங்கி போடணும்ன்ற ஒரு ஹாபிட் இருக்கிறத வச்சு போட்டுக்கணும். இப்ப நான் ரெடியா போறேன். ஃபர்ஸ்ட் நான் எங்க போறேன்? டைரக்டா நான் எங்க போறேன்னா சில டைம் நான் அது கூட போட மாட்டேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாருமே லிப்ஸ்டிக்கோட ஷேட் என்னன்னு கேட்டீங்க. இது ஷேடா எங்களுக்கே தெரியாது, இஷ்டத்துக்கு வாங்குறது. ரொம்ப சொதப்புறமா? சரி ஓகே. இங்க பாருங்க, என்ன பண்ணணும்னா லிப்ஸ்டிக் போட்டாச்சா, இப்ப என்ன பண்ணணும், இது கொஞ்சம் ஸ்டே ஆகணும் அப்படின்னா பவுடர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ரோஸ் பவுடர் ஃபவுண்டேஷன், அது என்னன்னு சொல்லிருங்க நீங்க. ஒரு நிமிஷம் மம்மி. 24 hours லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறீங்கல்ல, நம்ம இந்த லைக் ஒரு செட்டா விக்குது. விட்டுட்டு பேசுறியா? நான் சொல்ல டைம் ஆகுது, விட்டுட்டு பேசு. சரி ஓகே. அந்த செட்டா விக்குதுல, அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணும் போது நீங்க இந்த பவுடர் போடக்கூடாது. அதை மென்ஷன் பண்ணி நார்மல் லிப்ஸ்டிக் எப்படின்றது ஸ்விஸ் பியூட்டி இந்த சாதாரணமா பவுடர் யூஸ் பண்றீங்க இல்லையா, இது இந்த மாதிரி இது மாதிரி வேற ஏதாவது லைக் ஒரு இது மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அவ்வளவுதான். எதுக்காக இப்படி போடுறோம்னா இது கொஞ்சம் ஸ்டே ஆகும், ரொம்ப அதிகமா காட்டாது, கொஞ்சம் லைட்டா காட்டும். சோ அதனால இந்த மாதிரி பவுடர் அடிச்சுக்கணும். இந்த மாதிரி லிப்ஸ்டிக் மட்டும் நீங்க பவுடர் போட்டு போட்டீங்கன்னா அது ஸ்டே ஆகும். இதுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் லிப் ரொம்ப டேமேஜ் ஆகுதுமா, தெரியா தெரியும் அசிங்கமா. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க வந்து ஐலைனர் வச்சாச்சு, ஆனாலும் கொஞ்சம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க அந்த இடத்துல தெரியுதா, அந்த இடத்த நம்ம கவர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா காஜல் இருக்கு இல்லையா, காஜல் எடுத்து அதுக்குள்ள கவர் பண்ணணும். நான் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இங்க பாருங்க, சூப்பர். இங்க பாருங்க, இப்ப தெரியுதா, இப்ப அழகாயிடுச்சு. இதே மாதிரி மேலேயும் என்ன பண்ணணும், அதை போடணும் லைட்டா. இங்க பாருங்க, அவ்வளவுதான். இப்ப கண்ணு எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாத்தீங்களா. சோ பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கண்ணு. இது ஆக்சுவலா நீங்க மெயின்டைன் பண்ணா அவங்களோட லைக் என்ன சொல்றது, உங்களுக்கு பாப்பா பாத்தீங்கன்னா ஃபேஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது என்னன்னா கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் நம்ம உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து நம்ம என்ன தூசி எதுவும் ஒட்டாது, அது பரவாயில்ல கேட்கும், தூசி எதுவும் ஒட்டாம இருக்கிறதுக்கோ மூஞ்சி நல்லா சில்கியா வச்சுக்கிறதுக்கோ க்ளோவா இருக்கிறதுக்கோ தேங்காய் எண்ணெய் ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா, எப்பவுமே கொடுப்பா தேங்காய் எண்ணெய். ஷூட்டிங் போயிட்டு வந்தாலுமே தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிப்போம். அதே மாதிரிதான் தேங்காய் எண்ணெய் போட்டு முடிச்சிட்டாங்க. சிரிச்சு ஐப்ரோ பென்சில் மட்டும் போட்டுச்சு, லைட்டா போட அசிங்கமா இருக்கும். ஐப்ரோ அடுத்து நான் பண்ண போறது என்ன
சுத்தங்க வைக்கிறதே கிடையாது. பாப்பா சுத்தமா வைக்கிறது ஏன் வைக்கிறது நான் வச்ச கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணணும். நான் ரெடிங்க, அவ்வளவுதான். ஆமா, ஹோம் டூர் போகணும். சாரி, சத்தம் கேட்டிருக்காது. எனக்கு ஹோம் டூர் போகணும் நிறைய. அதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸை நிறைய நாங்க காமிக்கலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கோம். இன்னைக்கு மட்டும் நெல் பாலிஷ் ஒன்னே ஒண்ணு. பச்சை கலர் எங்க போச்சு மம்மி? இருக்கு பாக்க பாருங்க, கருப்பு கலர், கிரீன் கலர் அங்க இருக்கு நினைக்கிறேன். வெளியே இருக்கு பேக்ல. ஆரஞ்சு மாதிரி நிறைய இருக்கிற கலர் எல்லாம் பீகாக். ஆமா, ஆனா இப்பதான் போடுறதே இல்ல. ஆமா, எங்க மம்மி இப்ப தோசை சுட போறாங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். எங்க மம்மி தோசை சுட்டு நீங்க அதை பார்த்துட்டீங்கல்ல, ஸோ இன்னைக்கு காமிக்கலான்ற பார்த்து மம்மி. ஸோ எங்க கிச்சன் நீங்க பார்த்துருப்பீங்க. நேற்று மம்மி போட்டுதான் வந்து தயிருக்கு தானே மம்மி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. தயிர் வந்து பால் காரமா மம்மி ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைமா மம்மி? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். தெரியுதா? என்ன பண்ணணும் அப்படிங்கறத எங்க மம்மி தோசை சுட போறாங்க. ஆல்ரெடி கிளம்பிட்டோம். தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு காரக்குழம்பு இருக்கு, நேற்று வச்சது முருங்கைக்காய் காரக்குழம்பு இருக்கு. லைட்டா ஒரு சூடு பண்ணிட்டு அவ்வளவுதான். சூடு பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா காரக்குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ காரக்குழம்புனாலே எனக்கு ரொம்ப ஃபேவர். காரக்குழம்பு, தக்காளி தொக்கு இதெல்லாம். என்ன முருங்கைக்காய் தான் கொஞ்சம் நல்லா இல்லை. அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தது முருங்கைக்காய். ஏமாக்கா எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல. முருங்கைக்காவை நல்லா இல்ல. மிளகா பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு அரைச்சிடுவோம். ஸோ நான் அதையும் உங்களுக்கு வீடியோவா நெக்ஸ்ட் போடுறேன். மிளகாத்தூளுக்கு நான் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத நெக்ஸ்ட். இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாலதான் அரைச்சோமே நாங்க, அதனால நான் உங்களுக்கு வீடியோவை அதை காட்ட மறந்துட்டேன். நெக்ஸ்ட் நான் அதை போடுறேன். மிளகாத்தூளுக்கு என்னெல்லாம் போடுவோம், நாங்க என்ன போடுவோன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் ஓவர் காரம் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் லைட்டா காரம்.
அப்புறம் எங்களோட எடிட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. பெருசா எங்களுக்கு எடிட்டிங்லாம் தெரியாது. ஆமா ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் சரி. ஆக்சுவலி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட தெரியாது, பட் ஓகே போட்டுடலாமே அப்படின்ட்டு போடுறேன். ஆமாங்க, நேத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த போட்டோ ஆக்சுவலி. ஆமா, ஏன்னா நான் வந்து எப்பவுமே வந்து அந்த தங்கிலீஷ்ல தான் எழுதுவேன். அப்பதான் பாப்பா தான் சொன்னான், ஓகே புரியுறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு என்ன மூவ் பண்றது, தமிழ்லயும் எழுதுங்க அப்படின்னா. தமிழ்லைன் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம இங்கிலீஷ்ல போடுறோம், சரி தங்கிலீஷ்ல போடுறது இல்லை. ஆக்சுவலி தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ் போடாம இருந்தா எப்படி? தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதுக்கே ஒரு மரியாதை இல்லாம போறீங்க. இங்க ரொம்ப பிளாக் இருட்டா தெரியுது பாப்பா. தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துட்டு தமிழ் பேச தெரியலன்னு சொன்னாதான் அது இருக்கும். அதனால தமிழ்லயே மென்ஷன் பண்ணிடலாம், இங்கிலீஷ்லயும் போட்டுலாம். நல்லா இருக்குல்ல? இனிமேல் இப்படிதான் பிளான் பண்ணிருக்கேன். ஆமா டைம் இல்ல ஆக்சுவலி. ஆக்சுவலி சொல்லி கொடுத்து பாத்தீங்கன்னா என் பாப்பா இருக்கா இல்லையா, தமிழ் பாப்பா இருக்கா இல்ல, குணா தான் சொல்லி கொடுத்தா. ஏன்னா அவ நல்லா எடிட் பண்ணுவான். அவ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஷாட்ல அவ மட்டும் தான் ஒர்க் பண்ணுவா. எனக்கு தெரிஞ்சு தெரியல யாரெல்லாம் இன்ஷாட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடியோல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுவான். சூப்பரா எடுப்பா வீடியோஸ்லாம், தமிழ்லாம் நல்லா போடுவேன். எனக்கு அவ அன்னைக்கு சொல்லி கொடுத்தா இன்ஷாட்ல பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல. அப்பதான் எனக்கு டைம் பாத்தீங்கன்னா போன்ல விளையாடுவேன். அப்படி ஒரு போன் அடிக்டட். வாட்ச் எடுத்துட்டு வந்து ஆக்சுவலா நாங்க போன் வாங்கணுமா, நாங்க V40 Pro, நாங்க V40 போன் வாங்கணும். V40 போன் வாங்கினதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆக்சுவலி கொடுத்தாங்கன்னா சும்மா இல்ல, அது என்னன்னா எவ்வளவு சொன்னாங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. ஆமா எக்ஸ்ட்ரா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 3000. பட் இப்போ நீங்க அந்த போன் வாங்குறதுனால நீங்க வெறும் 500 கொடுத்தா போதும், உங்களுக்கு அடிஷனலா தான் போன் நாங்க இது கொடுத்துருவோம் நாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கணும். நல்லா இருக்கு, ஓபன் பண்ணி பார்ப்போம். அப்ப வை, அப்புறமா அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். அவ்வளோதான், மூவி முடிச்சு டைம் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா ஐயோ டைம் பார்க்க முடியல, 9:25 ஆகுது. 10 o'clock ஷோ. பட் இங்கே வந்து ஈகா தேட்டருக்கு 44 minutes ஆகுது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொக்கு பர. சரி ஓகே, இப்போ வந்துட்டு என்னன்னா நம்ம நேராக வண்டி எடுத்துட்டு போகணும். மம்மி ஸோ அப்போ நேராக ஈகா தேட்டருக்கு போகணும். நம்ம ஈகா தேட்டருக்கு போயிட்டு மூவியை பார்க்க போகிறோம். சாமி கும்பிட்டு போவோம்.
சாமி கும்பிடுங்க. ஆஃப் பண்ணாமல் போயிருந்தா முடிஞ்சுது. பனானா 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 எல்லோ எல்லோ பனானா. சரி ஓகே, நம்ம வண்டியில் உட்காந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். டைம் ஆகிடுச்சுல, அதனால போயிட்டுருக்கோம். ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுறோம்.